ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொல்லு. ஸோ இன்னைக்கு ஒரு மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது யார் மூவினா நம்ம தலை வராது. ஸோ குட் பேட் அக்லி அந்த மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ படம் பார்த்தாச்சு, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. உங்க கொடுத்தாங்க இன்னுங்க படம் மாசா இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி படம்லாம் எப்படி இப்போ கேஜிஎஃப் செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, மங்காத்தா நம்ம தலை ஏகே மூவிலே போவோம்ல. சரி, ஏகே வரிசையிலே போனா மங்காத்தா நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த படம் வந்திருக்கும் போது எப்படி கேட்கணும்னா, லைக் படம் நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தென் இதை எப்படி பார்க்கணும்னா, லாஜிக் ஏதோ நீங்கள் யோசிக்கக்கூடாது. உட்காந்து அங்கே கதை இருக்குமா, தியேட்டருக்கு வெளியே லாஜிக்கை விட்டுட்டு தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு, அதாவது உங்கள் தலையை கழட்டிட்டு மூளையை மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் பூட்டிட்டு திரும்ப தியேட்டருக்குள்ள போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேஜிஎஃப் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, அதே மாதிரி தான் வந்து இந்த குட் பேட் அக்லி மூவியும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக மாஸ் தான். நம்ம ஏகேவை எவ்வளோ மாசா கட்ட முடியுமோ அவளுக்கு அவ்வளோ மாசா கட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் லைக் இவ்வளோ மாசா பார்க்கும்போதும் நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல. பட் தென் டிக்கெட் நாங்கள் எங்கே பார்த்தோம், சம்மிட்டில் பார்த்தோம், சம்மிட் சுபாங் ஜாயில் பார்த்தோம். பட் தென் குட், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட். நான் கட்டின காசுக்கு இப்போ போயிட்டு வெளியே வரும்போது என்டர்டெயின் ஆனியா, தூங்காம வந்தீங்களா அப்படின்னு. ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே நாங்கள் இப்போ தான் வெளியே படம் பார்த்துட்டு வெளியே ஆகிறோம். எங்கள் கூட படம் பார்த்துட்டு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆண்டி, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நானே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், எனக்கு தூக்கம் வந்துருச்சு பாதியில், ரொம்ப ஸ்லோவாக போச்சு, நடுவில் ரொம்ப ஸ்லோவாக லைக் வேற படத்துக்கு போக வேண்டியது இல்லை, அப்போ இந்த படத்துக்கு வந்துட்டீங்கன்னு நாங்கள் யோசிச்சோம். ஸோ இல்லை அப்படி நீங்கள் வந்துட்டு அதான் சொல்கிறேனே, நீங்கள் கதையை நோக்கி இப்போ அன்பே சிவம் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கதையாக தான் இருக்கும். அப்பயே அந்த படத்தை யாரும் செலிப்ரேட் பண்ணல தானே. இப்போ வந்துட்டு நம்ம தலை என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐயோ அஜித் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மாஸ் மூவி, மாஸ் கொமர்ஷியல், ரொம்ப கொமர்ஷியல். லைக் அதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்தீங்களா, பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, அந்த ஃபன், அந்த கன்னு எல்லாமே இருக்குது அந்த படத்தில். ஸோ அது எல்லாமே இருக்குது, அதை வச்சு தான் அவர் எடுத்திருக்காரு. அதான் ஐ திங்க் டைரக்டர் வந்துட்டு நம்ம ஏகே ஃபேன் போல, அதனால தான் ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லுவாங்களே, மாசா அவரை ஸ்க்ரீன்ல காட்டியிருக்காரு. ஸோ ஏன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த லைக் என்னது படம் எடுக்கிற சீன்ல கொஞ்சம் வீடியோ அதுல வந்துட்டு நம்ம டைரக்டர் வந்துட்டு தலை நடிக்கிறத பார்த்துட்டு அவரே விசில் அடிச்சுக்கிட்டுலாம் போறாரு. ஸோ அதான் அப்பதான் யோசிச்சேன், இவர் தலை ஃபேனு, அதனாலதான் வந்துட்டு ஃபுல்லா மாசாவே எடுத்து படத்தை இது பண்ணிருக்காருன்னு. என்னதான் படம் வந்து ஒரு மாஸ் படமா, ஒரு வெரி கொமர்ஷியலா, ஒரு ஃபன் படமா எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. தலையே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. என்ன பிஹைண்ட் தி சீன்ஸ் காமிக்கும் போது தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களா முடிஞ்ச அளவுக்கு போய் பாருங்க. எங்களை கேட்டால் ஒரு 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம் இந்த படம்? நான் ஒரு 8.5 கொடுக்குறேன். நான் ஒரு 8 கொடுப்பேங்க. லைக் நம்ம போட்ட காசுக்கு நீங்கள் சந்தோஷமா வெளியே வந்தீங்களா, அதுதான். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் அது உங்கள் பிரச்சனை. பட் படம் நல்லா இருந்துச்சு. டிக்கெட் வீணா போயிடும். ஆமாம். தேங்க்யூ guys. See you in another video. Bye. Bye.